அப்ப நான் உனக்கு கணவன்? ஆமா இல்ல? அத சரி, அப்ப உங்க அண்ணன் என்ன பண்றது? அவன் சாதி சாதி அந்த சாக்கடையிலேயே மூழ்கி கடக்கட்டும். விட, அவனை பத்தி பேசாத. அப்படின்னா ஜாதிய மறுத்து காதல் திருமணம் செஞ்சு வாழ்ந்தா அவங்களுடைய வாழ்க்கை சந்தனமா மணக்கும். அதை விட்டுட்டு ஜாதி ஜாதின்னுட்டு ஜாதி பின்னாடியே போனீங்கன்னா அவங்க வாழ்க்கைலாம் சாக்கடையா நாரும். காதல் ஜெயிக்குது, சாதி தோக்குது, வாழ்க்கை துவங்குது பாருங்க. இங்கு காதல் ஜெயிக்கணும், சாதி தோக்கணும், வாழ்க்கை துவங்கணும் பாருங்க. நல்ல வாழ்க்கை துவங்கணும் பாருங்க. குமாரு, என்னடா மணி, என்ன ஒண்ணு கேட்க? ஏன்னா சொல்றா, உனக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம்? ஒரு 30 வருஷம் பழக்கம் இருக்குண்ணா நண்பா. உன் ஜாதியில சொன்னாங்கடா, ஒரு டிவில சொன்னாங்கடா, உன் ஜாதியில ஒரு பொண்ணு வந்து இன்னொரு ஜாதிக்காரன் பொண்ணு கூட காதலிச்சுன்னா வெட்டி ஆத்துல போடுறேன்னு சொன்னாங்கடா. ஆனா இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ டேய், அவன் எவனோ மூளை இல்லாதவனா, மனுஷனே கிடையாதுனா. அத பத்தி எல்லாம் நமக்கு என்ன தெரியும்? அவன் யாரோ நாய் விட்டு வேலையா பாடுறான். இதே உன் பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணுவ நீ? டேய், என் பொண்ணுக்கா இருந்தாலும் அவனுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. குமாரு, என்னடா என் பையன் உன் பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கடா. டேய், என்னடா என் பையனுக்கு உன் பொண்ணு குடுறா. டேய் குமாரே, டேய் நீ 30 வருஷமா சாதிய பார்த்தா பழகணும். ஒரு நல்ல அப்பனா தான் பெத்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா. அவன் தான்டா அப்பன். ஜாதி வேறு பிடிச்சவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் அப்பனே கிடையாதுடா. நான் என் பொண்ணுக்கு நல்ல அப்பனா, நீ என் நண்பனா. உன் பையனுக்கு தானே என் பொண்ணு சம்மந்தி. நண்பா நண்பா நண்பா, உறவு ஜெயிக்குது, சாதி தோக்குது, மனித மலருது பாருங்க. இங்கு உறவு ஜெயிக்கணும், சாதி தோக்கணும், மனித மலரணும் பாருங்க. இங்கு மனித மலரணும் பாருங்க. சாதி அழியணும், சாதி அழியணும், சமத்துவம் இங்கு பிறக்கணும், சாதி ஒழிக்கணும், சாதி ஒழிக்கணும், ஒன்றாய் கரங்கள் சேரணும், ஒன்றாய் கரங்கள் சேரணும். சாதி ஒழிப்பு, 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 சாதி ஒழிப்பு. நான் தமிழங்க, தமிழ் தேசியம்னா எனக்கு உசுறு. தமிழ பத்தி எந்த ஊர்ல மேடை போட்டாலும் நான் போய் உகாருவேங்க. ஏன்னா நான் தமிழ, தமிழ் தேசியம்னா என் உசுறு, புரியுதா? ஆனா இதே தமிழ்நாட்டுல ஒரு உயர்ந்த ஜாதிக்காரனோ ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரனுக்குள்ளயோ சண்டை வந்து உயர் ஜாதிக்காரன் தாழ்ந்த ஜாதிக்காரனை வெட்டினானா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தமிழ் தேசியம் தான் முக்கியம். நான் சாதி ரீதியாக எந்த பிரச்சனைக்கு நான் போக மாட்டேன். ஆனா என் ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரன் போய் சண்டை போட்டா அதை நான் கண்டுக்க மாட்டேன். சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு. என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வெளியே போனா மாட்டுக்கறியை வெளுத்து தின்னுவேன், பட்டைய கலப்புவேன். ஆனா வீட்டுல மாட்டுக்கறியா சூ, ஏனக்கா தெய்வ குத்தமா. சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவன் தாங்க. சாதி ஒழியணும், சாதி மறுப்பு சிந்தனை எனக்கு இருக்கு. ஆனா இந்துவாதத்தை நான் கடைபிடிப்பேங்க. இந்துத்துவவாதியாவே நாம எல்லாம் இருக்கலாம். நான் எல்லா இயக்கங்கள்லயும் நடக்கிற மீட்டிங்கெல்லாம் போவேன். சாதி ஒழிப்பை பத்தி தெளிவா பேசுவேன். ஆனா எனக்குன்னு வந்துட்டா சாதிய விட்டு கொடுக்கவே மாட்டேன்.
சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பு. தெய்வ மறுப்பு சிந்தனையில எனக்கு சம்மதங்க. ஆனா இந்த சாதி இல்லைன்றத மட்டும் எப்படிங்க ஏத்துக்க முடியும்? சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பு. நான் மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன்னு பாகுபாடு பார்க்காம அண்ணன் தம்பியா பழகுவோம். ஆனா வீட்டுல மட்டும் போய் சோறு தின்ன மாட்டேன். அதே மாதிரி கீழ் ஜாதிக்காரனை கூட்டு வந்து என் வீட்லயும் விருந்து வைக்க மாட்டேன். சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பு. எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. ஆனா இந்த ஜாதி மட்டும் பார்ப்பேங்க. ஏன்னா எனக்கு என் குடும்பத்துல கொஞ்சம் சொத்து கித்தலாம் இருக்குது. நான் இந்த சாதி இல்ல அது இதுன்னு பேசினா சொத்து கொடுக்க மாட்டாங்க. சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பு. நானு எனக்கு அப்படியே அப்படி ஆயி வேறு சாதி பொண்ண கலப்பு திருமணம் கூட பண்ணிப்பேன். ஆனா பிறக்கிற குழந்தை என் சாதியில தான், அந்த பண்பாட்டை தான். சாதியத்தை விட்டு யோசிக்க கூட என்னால முடியாதுப்பா. சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பு. ஊருக்கு மட்டும்தான் உபதேசம், தனக்கு ஒண்ணுனா சிங்கி சக்கிச்சா. ஊருக்கு ஒண்ணுனா உபதேசம், தனக்கு ஒண்ணுனா சிங்கி சிக்கிச்சா. ஊருக்கு ஒண்ணுனா உபதேசம், தனக்கு ஒண்ணுனா சிங்கு சிக்கிச்சா. 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 ஊருக்கு மட்டும்தாங்க உபதேசம். சமூக பணியை கூட அறவேக்காடோட பிச்சு பிச்சு என்னமோ பாக்கெட்ல இருக்க 100 ரூபாயில இருந்து 1 ரூபாய பிச்சை போடுற மாதிரி செய்யற தன்மையும் நம்ம கிட்ட இருக்குது. அது மாறணும்ல. சுத்தமா இல்லாதவங்க மத்தியில எனக்கு கொஞ்சமாச்சும் சிந்தனை இருக்கேன்னு ஆறுதல் படுத்திக்கிறது நல்ல தன்மையா? இளைஞர்களே, நிச்சயம் அது நல்ல தன்மையே கிடையாது இல்லையா? பாப்பான திட்டுறோம், பார்ப்பனியத்தை திட்டுறோம். பாப்பா இப்ப நேரடியா வந்து யாரையும் அடுக்கிறது இல்ல, ஒடுக்கிறது இல்ல, போயிட்டான், எங்கேயோ போயிட்டான். ஆனா பார்ப்பனியம்ன்ற அந்த கருத்தியல் இங்க இடைநிலை சாதிகள்கிட்ட எல்லார்ட்டையும் புகுந்துட்டு இருக்கு. இதை எப்ப ஒழிக்க போறோம்? சாதி ஒழிப்புனா என்ன? சாதி ஒழிப்புனா சாதி இல்ல அப்படின்னு சொல்றது மட்டும் தான் சாதி ஒழிப்பா? இல்ல, இந்துத்துவத்தை வேற இருக்கிறது சாதி ஒழிப்பு, மூட நம்பிக்கை வேற இருக்கிறது சாதி ஒழிப்பு, ஆணாதிக்கத்தை வேற இருக்கிறது சாதி ஒழிப்பு, ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறது சாதி ஒழிப்பு. இப்படி பகுத்தறிவு சிந்தனையோட ஒன்றுபட்டு எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கும் போதுதான் அது சரியான சாதி ஒழிப்பா இருக்கும். மேலும் என்ன சாதி ஒழிப்பு? ரெண்டு பக்கம் நிக்கிறாங்களே, சாதி ஒழிப்புனா என்ன? சாதியை தூக்கி பிடிக்கிற சாதிய அடையாளங்களை அறவே புறக்கணிக்கிறது ஒண்ணு, கூடவே இன்னொன்னு செய்யணும். காலங்காலமா இந்த சாதியால அடிமைப்பட்டு கிடக்க ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகத்தை கண்டுக்காம சாதிய அடையாளங்களை மட்டும் புறக்கணிச்சா போதுமா? அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, தலித் சமூகத்தை தூக்கி நிறுத்துறது இன்னொன்னு. ஆக சாதி அடையாளங்களை புறக்கணிப்பது ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு குரல் கொடுப்பது என இரண்டு பணிகளும் ஒன்று சேர்ந்து செய்யும் போது சாதி ஒழிப்பு என்ற பணி சாத்தியமாகும். தோழர்களே, சமூக நீதி காத்திடவே சாதியத்தை களையடிடா. சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சாதியத்தை களையடிடா. சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சமூக நீதி காத்திடவே சாதியத்தை களையடிடா. சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு.